வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா இந்த கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற இந்த இம்பார்ட்டண்டான ஒரு மேஜர் லெவல் வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஒர்த் ஆஃப் 1 lakh. ஓகேங்களா? ஸோ இதை நான் ஃப்ரீயாக நான் தரேன். இந்த வாரம் ஃபஸ்ட்டு 3 நாளுமே வந்து லாஸ்ட்டு 3 days இட் இஸ் அ ஹேட்ரிக், இட் இஸ் எ ஜாக்பாட். இதோடைய இம்பார்ட்டன்ஸை திரும்பி ஒரு தடவை நான் வந்து கிளியராக நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இது டெய்லி ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா கிடையாது. பட் இதை நான் சொல்கிற ரூல்ஸ் பிரகாரம் பண்ணினால் மந்த்லி ப்ராஃபிட், குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டை அழகாக எடுக்கலாம் அப்படின்னு நான் கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் நடந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டு 3 days ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு வெல்த் கிரியேட்டரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நேற்று வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று ரெட்டில் கிராஸ் ஆகி நேராக ரெட்டு டார்கெட்டு 10:30க்கு எக்ஸாக்டாக 10:30க்கு வந்து வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 54%. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 54%. அடுத்தது திரும்பி நிஃப்டி வந்து இன்றைக்கி பார்க்கணும் இல்லையா? ஃபார் இன்றைக்கி வந்து ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நிஃப்டியோடைய ஓப்பனிங். இன்றைக்கி தான் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 24,600. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 24,600 ஆப்ஷன் போகிறேன். 24,600 புட் ஆப்ஷன். சாரி, ஜனவரி போயிட்டேன். 24,600 புட் ஆப்ஷன். இதுதான் 24,600 புட் ஆப்ஷன். இன்றைக்கி எக்ஸாக்டாக இங்கே கிராஸு, இங்கே கிராஸு. ஸோ இதோடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50. நேற்று ஒரு 60, இன்றைக்கி ஒரு 50, ஆல்மோஸ்ட் 110%. இதுக்கு முந்தின நாளும் பார்க்கணும் இல்லையா? அதையும் நான் காட்டிடுறேன். ஸோ லாஸ்ட்டு வெட்னஸ்டேயோடையது இதெல்லாம் நான் பார்த்துட்டு ஒரு கால்குலேஷன் போடலாம். ஸோ அப்போ தான் வந்து இதோடைய அவேர்னஸ் உங்களுக்கு வந்து புரியும். இதுக்கு முன்னால் வந்தது இதுதான் 13th வந்து மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 24,500. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணணுன்னா இதோடைய ஓப்பனிங் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். ஓப்பனிங் எங்கே சம்டைம்ஸ் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இந்த கேண்டலுடைய ஓப்பனிங் வந்து இங்கே இருக்கும், இங்கே வரும். சரிங்களா? ஸோ அந்த ஓப்பனிங்கை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி 24,000, நிஃப்டி 24,500, நிஃப்டி 24,500 புட் ஆப்ஷன். நிஃப்டி 24,500 புட் ஆப்ஷன். இதுதான் வந்து 13ஆம் தேதி. ஓகேவா? 13ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ரெட்டு டு ரெட்டு. இங்கேருந்து இங்கே கொஞ்சம் தள்ளி வாங்கியிருந்தாலும் கூட 50, 50, 60, ஆல்மோஸ்ட் 160%. ஓகேவா? 3 நாளில் இது வந்து ரொம்ப ரேர் கேசஸ் ஜாக்பாட் அடிச்சிச்சு. ஓகேவா? இப்போது இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்க வேணும் அப்படின்னா, இன்னி ஒர்க்கிங் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 17ஆம் தேதி. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 நாள், இன்னொரு 9 ஒர்க்கிங் டே இருக்குது. இந்த 9 ஒர்க்கிங் டேவும் நமக்கு லாஸ் ஆகி, சரியா, அடுத்த மாதத்தோட ஃபஸ்ட்டு வாரம் 5 நாளும் லாஸ் ஆனால் கூட இந்த ப்ராஃபிட்டை அழிக்க முடியாது. புரியுதா இதோட இம்பார்ட்டன்ஸ்? ஸோ இதை தான் நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அக்யூரசி மேட்ரு கிடையாது, பணம் தான் இங்கே முக்கியம் மார்க்கெட்டில். அக்யூரசி வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறையா ஃபார்மேட்ஸ் இருக்குது. பட் இது அக்யூரசியை தாண்டி டெய்லி ப்ராஃபிட்டுங்கிற கேட்டகரி வராது. பட் அல்டிமேட்டாக நம்மளால் இந்த மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி பேஸஸில் சம்பாதிக்க முடியும், மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுக்க முடியும். நீங்கள் என்னெல்லாம் லாஸ் பண்ணியிருக்கீங்களோ இந்த மார்க்கெட்டில் படிப்படியாக ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து நான் வந்து ஃப்ரீயாக ஒரு மோட்டிவேஷன் பர்பஸுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து அதே மாதிரி சில பேர்னால் வந்து காலையில் வந்து என்னால் வந்து இதை போட முடியல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக வந்து நான் வந்து அல்கோ சர்வீஸ் நான் இது பண்ணியிருக்கேன். அது வேணுங்கிறவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம், வேண்டாதங்கிறவங்க இதையவே அப்படியே டிக்டோவாக டெய்லியும் ரிப்பீட்டாக பண்ணணும்.
பண்ணினீங்கன்னா போதும். மந்த்லி ப்ராஃபிட், குவார்ட்டர்லி ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? நான் வந்து ஒரே ஒரு எப்போவுமே வந்து சில டைம் வந்து ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். இப்போ இல்லை, ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி சொல்லுவேன். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த ஸ்டோரியை வந்து நான் திருப்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். சரி, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நல்லா கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பையன் வந்து அவனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு வாட்ச், அவருடைய தாத்தா வந்து ஒரு பழைய வாட்ச் ஒன்று வச்சுருக்கிறாரு. அந்த வாட்ச் அவனுக்கு கிடச்சிருக்கு. அந்த வாட்ச் அவன் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறான், நேராக போய் அந்த வாட்ச் வந்து வெளியே யார்கிட்டயோ இந்த மாதிரி இந்த வாட்ச் எவ்வளோக்குங்க போகும் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். இந்த வாட்சை வச்சுட்டு எனக்கு ஏதாவது தாங்க அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கு வந்து அங்கே வெளியே இருக்கிறவன், என்னப்பா இது ரொம்ப பழைய வாட்சாக இருக்குது, பழைய காலத்து வாட்ச்சு, இதெல்லாம் ஒன்றும் செல்லாது, நான் வேணால் ஒரு 10 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அவன் என்ன பண்ணிட்டான், அந்த வாட்சை எடுத்துகிட்டு நேராக போய், சரி இது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த வாட்சை நேராக எடுத்துகிட்டு போய் இந்த வாட்ச் கடை இருக்கு இல்லையா, ஸோ அந்த வாட்ச் கடையில் போய் கொடுத்துருக்கான். அந்த வாட்ச் கடையில் கொடுத்ததுக்கு அவர் பார்த்துட்டு, என்னப்பா வாட்ச்சு ஓடவே இல்லை, ஒன்றும் இல்லைப்பா இதில், இது வந்து என்னால் ஒரு 30 ரூபாய்க்கு எடுத்துக்க முடியும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். இவனுக்கு வந்து ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டான். என்னடா நம்ம வாட்ச் நல்லா சூப்பராக தாத்தா செம வாட்சுனாரே, எல்லோரும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இருந்தான். அதே மாதிரி அந்த வாட்ச் அவன் என்ன பண்ணியிருக்கான், எடுத்துகிட்டு போய் சரி நம்ம தாத்தா தானே சொன்னார், நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருடைய தாத்தாவுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, தம்பி இந்த வாட்சோட அருமை உனக்கு இப்போ தெரியாது, இதை வந்து நீ வந்து கொண்டு போய் இங்கே போய் கேளு அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்குறாரு. அவன் அந்த அட்ரஸ் போய் கேட்டிருக்கான். கேட்கும்போது அவங்க அந்த வாட்சை பார்த்துட்டு, என்னப்பா இந்த வாட்ச் எங்கே கிடச்சிது, எப்படி என்னன்னு விசாரிச்சிருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, தலையும் புரியல, வாலும் புரியல. கடைசியில் பார்த்தா அந்த வாட்ச் வந்து விலை மதிக்க முடியாத ஒரு ஆன்டிக், ஓகேவா, ரொம்ப பழங்காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவனுக்கு அதில் வந்து எவ்வளோ பணம் அப்படிங்கிறது தெரியாது. அது ஒரு ஜாக்பாட் மாதிரி, ஒரு லாட்ரி மாதிரி. அவனுக்கு வந்து அவன் அப்ரோச் பண்ண இடம் வந்து ஒரு மியூசியம், ஓகேவா. ஸோ அந்த மியூசியமில் அவனுக்கு அவ்வளோ விலை மதிக்க முடியாத ஒரு பொருள், பொன் பொருளோ அவனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே தான் நம்மளுடைய மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே இதாகும். ஈவன் நீங்கள் வந்து ஏதாவது உங்களை யாராவது வந்து ஏதாவது உங்களை டீமோட்டிவேட் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தீங்க, கரெக்டான இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஸ்பெக்ட் இருக்கும். யாராவது உங்களை வந்து ஒரு டீமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் வெறுக்கிறதுக்கு பதிலாக நம்ம அவங்களுக்கான ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ மார்க்கெட்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். என்னுடைய சீக்வன்ஸ் அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்துச்சுன்னா அதோடைய ஒர்த் அப்படிங்கிறது அதுக்கு இருக்கும். சரிங்களா? இல்லை இது வந்து இவ்வளோ தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது அவ்வளோதான். இல்லை இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஸோ இது ஜஸ்ட்டு எனக்காக அப்படிங்கிற மோட்டிவேஷன் கிடையாது, எல்லாத்துக்குமான மோட்டிவேஷன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.